நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த கூடுதல் விவரம். அதாவது நெல்லை மாநகராட்சி பொறுத்தமட்டில் கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்னால நடைபெற்ற தேர்தலில் சரவணன் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. கடந்த மாதம் 3ஆம் தேதி என்னன்னா தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா பதவியை ராஜினாமா செய்ததா சொல்லி அறிவிச்சிருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதாவது அவர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. இதனை அடுத்து கட்சி அறிவிச்சது எப்படின்னா நெல்லை மாநகராட்சி நெல்லை மாநகராட்சிக்கு மேயர் போட்டியிடுறவங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற எலெக்ஷன், அதாவது மறைமுக தேர்தலில் 2 பேர் போட்டிட்டாங்க. பவுல்ராஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டு என்ற ராமகிருஷ்ணன். இதுல கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் வாங்கினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரை ஏற்று போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் வாங்கினாரு. ஒரு வாக்கு செல்லாத வாக்காகவும் ஒரு மாமன்ற உறுப்பினர் வராத சூழ்நிலையிலையும் இவர் ராமகிருஷ்ணன் அறிவிச்சதா மாநகராட்சி ஆணையர் சுபபத்ரா அறிவிச்சிருந்தாரு. அதனை அடுத்து இன்று அவருக்கு பதவியேற்பு விழா நடந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கார் மூலம் அதே மாதிரி மாநகராட்சி பகுதிக்குள்ள வந்தவொடனே சைக்கிள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. சைக்கிள் பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவருக்கு மாநகராட்சி ஆணையர் சுபபத்ரா மேயரா பதவியேற்று வச்சாரு. பதவியேற்று வச்சதோடு இல்லாம அவர் என்ன பண்ணாங்கன்னா தமிழக முதல்வர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர், தன்னோட தாயார் அற்புதம் அம்மாள் ஆகியோரை முன்னிலையா கொண்டு இந்த பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்ற ஒரு சூழ்நிலையில தற்போது நெல்லை மாநகராட்சி பதவியேற்றுக்கிட்டாரு. இதை பாத்தீங்கன்னா நெல்லை மாநகரத்துல இப்ப மேயர பதவியேற்றிருக்கிறவர் அடிப்படையாவே 40 வருடங்களுக்கு மேல திமுக இருந்து வர்றவர். ஒரு அடிப்படை தொண்டரை மேயர் பதவியில அனுபவிச்சு பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள திமுக மத்தியில ஒரு கடும் மகிழ்ச்சி கிளம்பி இருக்குது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். போட்டு